என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டு என்னெல்லாம் அவர் பேசினார், எஸ்டிபி மாநாட்டில் என்ன பேசினார், எப்படியெல்லாம் பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக பேசிவிட்டு இன்றைக்கு அவர் கூட்டணி அமைத்தால் என்ன தவறு என்று கேட்பது, அதைத்தான் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. 24 நீங்க வெளில வந்தீங்களே, என்ன காரணத்துக்காக வந்தாங்க? அது பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல். நீங்க அவர்களோட நன்றியோட இருப்பேன், அவர்களுக்கு நன்றியாக இருக்கிறேன் நான் இன்றைக்கு சொல்றேன். நீங்க உங்க ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவங்க 4.5 வருஷம் சொல்ற பழனிசாமி, அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் நேரத்தில் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகணும்னு சொல்லி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து இந்தியா முழுவதும் போட்டியிடுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த கூட்டணியிலிருந்து பல லாபங்களை அறிவித்த பழனிசாமி, கட்சியை காப்பாற்றிக் கொண்ட பழனிசாமி எதற்காக வெளியேறினார்? அதை பாஜகவுக்கு ஆதரவா சில ஊடகங்கள்ல சில பத்திரிகையாளர்கள் பழனிசாமிக்கு ஆதரவாக இன்றைக்கு குரல் இருக்கிறாங்க. அவங்க அந்த நேரத்தில் என்ன தூக்கிட்டு இருந்தாங்களா, இல்ல பழனிசாமி இன்றைக்கு அந்த கூட்டணியை பற்றி என்ன தவறுன்னு கேட்கறது காரணம், கூட்டணி அமைப்பது ஒரு கட்சியோட அமைப்பது தவறு இல்லை. ஏற்கனவே கூட்டணியை விட்டு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலான பாராளுமன்ற தேர்தல் அப்ப எதுக்கு வெளில விடாதீங்க, என்னெல்லாம் பாஜகவுக்கு எதிராக பேசினீர்கள், பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று என்னெல்லாம் பேசினீர்கள். இப்பயும் சொல்ற, பழனிசாமி நண்பகத்தன்மையற்றவர், துரோகத்தை தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது. இப்பயும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா பாஜக கூட கழட்டி விட தயாராக இருப்பார் என்பது. ஆனா விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை.